இன்னும் வசந்த காலமாகவோ இன்னும் கோடை காலமாக இதுபோன்ற அல்லாஹ் தஆலா 4 விதமான காலங்களை மனிதனுக்கு தக்கவாறு அல்லாஹ் தஆலா இந்த பூமியை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். அதிலே இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய ஒரு காலம் மிக முஷ்டமான வெயிலுடைய காலம், கோடை காலமாக இருக்கின்றது. இப்பொழுது காலகட்டங்களிலே அதிகமான உஷ்ணங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றது. மனிதன் வெளியே சென்றார் என்று சொன்னால் இந்த வெயிலிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதாக அதிலிருந்து என்ன வழி இருக்கின்றதோ அதற்கான ஒரு தேடுதலை தேடுகின்றான். அதே போன்று இந்த வெயில் காலங்களில் சில மனிதர்கள் சில உலகத்தில் ஆபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வெயில் காலங்களில் எதை விற்றால் நாம் அதிலே அதிகமான லாபங்களை சம்பாதிக்கலாமோ அது போன்ற லாபம் சம்பாதிப்பதை இந்த வெயில் காலங்களிலே பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெயில் காலங்களை பற்றியும் குளிர் காலங்களை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எதனால் ஏற்படுகின்றது என்பதாக நபி அவர்கள் கூறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது நரகமாகப்பட்டது அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்கின்றதாம், யா அல்லாஹ், என்னுடைய நரகத்தினுடைய உஷ்ணத்தின் அதிகத்தின் காரணமாக என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியை தின்று கொள்கின்றது. அதன் காரணமாக நான் மூச்சு விடுவதற்கு எனக்கு அனுமதி தா என்பதாக நரக நெருப்பு அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கின்றதாம். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திற்கு 2 முறை மூச்சு விடுவதற்கு அனுமதி தருகின்றார். ஒன்று, அந்த நரகத்தினுடைய மூச்சு விடுவதன் காரணமாக வெயில் காலத்தினுடைய உஷ்ணம் அதிகமாக இருக்கின்றது. மற்றொரு மூச்சு விடுவதன் காரணமாக குளிர் காலங்களிலே அதிகமாக குளிர் ஏற்படுகின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த வெயிலுடைய உஷ்ணமோ குளிரினுடைய அதிக தாக்கமோ அது எதன் காரணமாக நபி அவர்கள் கூறும் பொழுது அது நரகத்தினுடைய மூச்சு விடுவதன் காரணமாக இது போன்ற உஷ்ணங்கள் ஏற்படுகின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த காலங்களை பயன்படுத்தி இந்த காலத்திலே நாம் இதிலிருந்து என்னென்ன படிப்பினைகளை பெற வேண்டுமோ அது போன்ற அந்த படிப்பினைகளை நாம் பெற வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். வெயில் காலங்களிலும் இன்னும் குளிர் காலங்களிலும் நபி அவர்கள் இப்படி சொல்வார்களாம், நீங்கள் நுகருடைய தொழுகையை சற்று பிற்படுத்தி தொழுங்கள். ஏனென்று சொன்னால் இன்ன ஷித்தத்தில் ஹர்ரு, இந்த கடுமையான இந்த வெப்பம் மின் ஃபைரில் ஜஹன்னம், நரகத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த உஷ்ணத்தின் காரணமாக ஏற்படுகின்றது. அதன் காரணமாக நீங்கள் லுஹருடைய தொழுகையை கொஞ்சம் தாமதமாக தொழுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த வெயில் காலங்கள் என்பது நரகத்தினுடைய அந்த உஷ்ணத்தின் காரணமாக ஏற்படுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த காலங்களிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எந்த விஷயத்தை பார்த்தாலும் அதிலிருந்து அவர்கள் படிப்பினை பெறுவார்கள் என்பதாக கூறுகின்றார்கள். ஒரு சஹாபி அதாவது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நடந்து கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது ஒரு மாட்டு வண்டி வருகின்றது. அந்த மாட்டு வண்டியிலே 2 மாடுகள் கட்டி இழுத்து வரப்படுகின்றது. இழுத்து வரக்கூடிய அந்த மாடு வரக்கூடிய நேரத்திலே ஒரு மாடு மட்டும் கீழே உட்கார்ந்து விடுகின்றது. உடனே அந்த மாட்டினுடைய எஜமான் அந்த மாட்டை குச்சினால் அடுக்குகின்றார். அப்பொழுது அந்த மாடாகப்பட்டது எழுந்திருக்கவே இல்லை. உடனே அதற்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன ஃபீ தாலிக லா முஅத்தபரத்துன், இதிலிருந்து சிந்திக்கக்கூடிய அறிவாளிகளுக்கு இதிலிருந்து படிப்பனை இருக்கின்றது என்பதாக கூறுகின்றார்கள்.
ஆக இந்த வெயிலை நாம் திட்டுவதோ அதே போன்று எந்த காலத்தையும் திட்டக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுவதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஆதமுடைய மக்கள் எனக்கு நோவினை தருகின்றார்கள். என்ன நோவினை தருகின்றார்கள் என்று சொன்னால், யசுப்பு தஹர, அந்த மனிதன் காலத்தை திட்டுகின்றார். இது என்ன மோசமான காலமாக இருக்கின்றது என்பதாக அந்த காலத்தை திட்டுகின்றார். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றார், வஅன தஹரு, நானே காலமாக இருக்கின்றேன், காலத்தை நான் தான் சுற்றுகின்றேன். ஆக நீங்கள் காலத்தை திட்டுவதே என்னை திட்டுவதை போன்று இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த மழை காலமோ வெயில் காலமோ அதிலிருந்து நாம் படிப்பனை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மாறி மாறி காலங்களை கொடுத்திருக்கின்றார். இறைவன் தன்னுடைய திருவசனத்திலே கூறுகிறது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார், வானங்களையும் பூமியையும் நாம் படைத்திருக்கின்றோம். இன்னும் இரவு பகலை உங்களுக்கு மாற்றி மாற்றி நாம் தருகின்றோம். இதிலே புத்திசாலிகளுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றது என்பதாக இறைவன் தன்னுடைய திருவசனத்திலே கூறுகின்றார். ஆக புத்திசாலியான உள்ள மனிதர் அல்லாஹ்வுடைய மழை காலமாக இருந்தாலோ வெயில் காலமாக இருந்தாலோ நமக்கு வேண்டுமென்றாலும் அதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கின்றார். ஆனால் மழை காலங்களிலே மழையின் மூலமாக எண்ணற்ற பிரயோஜனங்கள் இருக்கும். வெயில் காலங்களிலும் நமக்கு சில சௌகரியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த வெயிலின் மூலமாக மனிதனுக்கு எண்ணற்ற பயன்கள் இருக்கின்றது. இதைத்தான் ஒரு புத்திசாலியான மனிதன் கூறுவான் என்பதாக இறைவன் தன்னுடைய திருவசனத்திலே கூறுகின்றார். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ், நீ இந்த உலகத்திலே எந்த விஷயத்தை படைத்திருக்கின்றாயோ அதை வீணானதாக படைக்கவில்லை என்பதாக ஒரு புத்திசாலியான மனிதன் கூறுவான் என்பதாக இறைவன் தன்னுடைய திருவசனத்திலே கூறி காட்டுகின்றார். கணிதத்திற்குரிய அல்லாஹ்விலே இந்த வெயில் காலம் என்பது நரகத்தினுடைய அந்த மூச்சின் காரணமாக ஏற்படுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த சூரியன் நம்முடைய தலைகளுக்கு மேலே எத்தனை மைலுக்கு மேலே இருக்கின்றது. ஆனால் அதனுடைய உஷ்ண காத்தை நீங்கள் உங்களால் தாங்க முடியவில்லை. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வெயிலுடைய அந்த உஷ்ணத்தையே தாங்க முடியவில்லையே, நாளை வறுமையிலே அந்த சூரியன் எந்த இடத்திலே இருக்கும் என்பதாக கூறப்படுது. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அனைத்து மனிதர்களும் ஒன்று கூடுவார்களாம். அப்பொழுது இந்த சூரியன் ஆகப்பட்டது மனிதனுடைய தலைக்கு ஒரு மைல் தூரத்தில் தான் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பிறகு எந்த மனிதர் தன்னுடைய தவறின் காரணமாக எந்த அளவுக்கு பாவங்கள் செய்திருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் வேர்வையிலே மூழ்கி இருப்பானாம். சில மனிதர்கள் கரண்டை கால் கீழே வேர்வை இருக்குமா, அந்த மனிதனுடைய பாவத்தின் காரணமாக கரண்டை கால் வரை இருக்குமா. சில மனிதனுடைய பாவத்தின் காரணமாக முட்டி கால் வரை அந்த மனிதன் வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பானாம். இன்னும் சில மனிதர்கள் அதைவிட அதிக பாவத்தின் காரணமாக இடுப்பு அளவு மூழ்கி இருப்பானாம். இன்னும் சில மனிதர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே வெகு அதிக தீமை செய்ததன் காரணமாக நபி அவர்கள் தன்னுடைய வாயின் மீது சமிக்கை காட்டி இந்த வாயு வரை அந்த மனிதனுடைய வேர்வையிலே நாளை வறுமையிலே தன்னுடைய பாவத்திற்கு தக்கவாறு வேர்வையிலே மூழ்கி இருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். கணிதத்திற்குரிய அல்லாஹ்விலே நாம் இந்த உஷ்ணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி வீட்டிலே ஏசி போடுவதோ அல்லது குளிர்ச்சியான தண்ணீர் கொடுப்பதோ அல்லது இதிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த சூட்டிலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அந்த வழிகள் எல்லாம் நாம் தேடுகின்றோம். அதே போன்று மறுமையினுடைய அந்த வெயிலிலிருந்து அந்த உஷ்ணத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா எந்த நிழலுமே இல்லாத 7 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் அளிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சூரியனாகப்பட்டது மனிதனுடைய தலைகளுக்கு 1 மைல் தூரம் தான் இருக்கும். சுற்றிலும் எங்குமே நிழலே இருக்காது. ஆனால் சில மனிதர்களுக்கு
நம்முடைய ரப்புக்கு பிடித்தவாறு அல்லாஹ்வுக்காக எதை அல்லாஹ்வுக்காக எதை செய்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அது போன்ற அந்த காரியங்களை செய்தார்களே அந்த வாலிபர்களை அல்லாஹ் தன்னுடைய அரசனுடைய நிலையில் அளிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே இன்று நம்முடைய வாலிபர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளை வாலிப காலகட்டங்களிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது, உலகத்தினுடைய சிந்தனை இருக்கின்றது என்பதாக நாம் வாலிபர்களும் சிந்திக்க வேண்டும். அதே போன்று பெற்றோர்களும் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல வழிகளில் செல்கின்றார்களா அல்லது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழிகளில் செல்கின்றார்களா என்பதாக பெற்றோர்களும் கவனித்து அதற்குண்டான அந்த வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். அடுத்ததாக மூன்றாவதாக சில மனிதர்களுக்கு நிழல் அளிப்பார். யார் என்று சொன்னால் சில மனிதர்களுடைய உள்ளம் இருக்கும். அவர்கள் வெளியே சென்றாலும் கூட அவர்களுடைய உள்ளம் எப்பொழுதும் பள்ளிவாசலுடைய சிந்தனைகளே இருக்கும் என்பதாக கூறுகின்றார்கள். அவர்கள் வெளியே சென்றால் எப்பொழுது வாங்க சொல்வார்கள், எப்பொழுது நாம் தொழுகையில் ஈடுபடலாம், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தொழுகையிலே தான் இருக்கின்றது என்பதாக அவர்களுடைய அனைத்து சிந்தனைகளும் பள்ளிவாசலை நோக்கியே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு நாளை வறுமையினுடைய நிழலிலே அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிழலிலே நிழல் அளிப்பான் என்பதாக கூறுகின்றார்கள். பிறகு நான்காவதாக சில மனிதர்கள் யார் என்று சொன்னால் இரண்டு நபர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே ஒன்று கூடினார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்காகவே கூறுவார்கள். சில மனிதர்கள் நேசம் கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காகவே நேசம் கொள்வார்கள். உலகத்தினுடைய காரியத்திற்கு அல்லது உலகத்தினுடைய பணத்திற்காக அவர்கள் ஒன்று கூட மாட்டார்கள். அல்லாஹ்விற்காக ஒன்று கூடி அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்கின்றார்களே, அதிலே இறுதி வரை அவர்கள் மௌத்தாகின்றார்களே, அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கும் அரசனுடைய நிழல் அளிப்பான் என்பதாக கூறுகின்றார்கள். பிறகு ஐந்தாவதாக சில மனிதர்கள் யார் என்று சொன்னால் அழகியும் இன்னும் செல்வம் படைத்த சில அழகிய பெண்கள் ஒரு வாலிபர்களை தவறான வழிக்கு அழைக்கின்றார். அப்பொழுது அந்த வாலிபர் கூறுகின்றார்கள், கால இன்னி அஹாபுல்லா, இது போன்ற தவறை செய்வதை விட்டு நான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாதுகாப்பு நான் பயப்படுகின்றேன் என்பதாக தன்னுடைய பாவங்களை நினைத்து பெண்கள் அழைத்தால் மட்டுமல்ல, மாறாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தவறான விஷயங்கள் இருக்கின்றதோ அதை அந்த தவறான விஷயத்திலிருந்து அல்லாஹ்வை பயந்து விலகி கொண்டோம் என்று சொன்னால் அப்பொழுதும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரசியல் நிழல் அளிப்பான் என்பதாக கூறுகின்றார்கள். பிறகு ஆறாவதாக வலது கரம் செய்யக்கூடிய அந்த தர்மங்கள் இடது கரம் தெரியாத அளவுக்கு ரகசியமாக தர்மம் செய்கின்றார்களே அந்த மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா நிழல் அளிப்பான். பிறகு ஏழாவதாக சில மனிதர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தனிமையில இருப்பார்கள். தனிமையில இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வினுடைய பயத்தை அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து அவர்கள் அல்லாஹ்வுக்காக கண்ணீர் சிந்தி வடிக்கின்றார்களே அந்த மனிதர்களையும் தன்னுடைய நிழலிலே நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நேரத்திலே தன்னுடைய அரசனுடைய நிழலை அளிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, இந்த வெயில் காலம் என்பது நமக்கு படிப்பினை புரியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த வெயில் காலங்களிலே சில நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு நம்முடைய வீடுகளிலே யாராவது தண்ணீர் கேட்டால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். மரங்களை